வணக்கம். இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வருடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வரில் வந்து ஒரு நல்ல மேசிவ் ஃபால் நடந்தது. ஸோ கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து மார்க்கெட் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஹை 550 இருந்தால் கூட நேற்று ஹை அப்படிங்கிறது 4548 பக்கமாக ஹை போயிருந்தது. அங்கேருந்து 4302 வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆயிருந்தது. அரௌண்ட் 5.4% வந்து மார்க்கெட் வந்து இறங்கி இருந்தது அந்த ஹைல இருந்து. பட் சில்வர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில்வருடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அதோட கால்குலேட் பண்ணோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட 79.31 அப்படின்னு இருக்கும். ஆனால் நேற்று ஒரு மார்க்கெட் வந்து அந்த 79ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட், அதாவது 4.8 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து 84 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போச்சு. ஸோ அங்கே போயிட்டு நேற்று லோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 70.52 வரைக்கும் மார்க்கெட் இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுறதா எவ்வளோ பர்சன்ட் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மார்க்கெட்டுடைய ஃபால் 11.8% வந்து மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. இதே நேற்று போன ஹையிலிருந்து மார்க்கெட் ட்ராப்பை கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 16% மார்க்கெட் வந்து நேற்று வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ஓகே, ஸோ இதுதான் பர்சன்டேஜ் கால்குலேஷன். ஒருத்தர் பர்சன்டேஜாக கேட்டிருந்தாரு, சில்வரை விட கோல்டு தான் நிறைய பர்சன்ட் இறங்கியிருக்குங்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான். ஸோ கோல்டை விட சில்வர் வந்து 2 டைம்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ சில்வர் வந்து இது வந்து ஒரு சிக்னல் தான். சில்வர் வந்து மேற்கொண்டு ஃபியூச்சர் மார்க்கெட்டில் இறங்கும் பொழுது இந்த மாதிரி மேசிவாக ட்ராப் ஆகும். பட் கோல்டு கொஞ்சம் நிதானமாக தான் ட்ராப் ஆகும். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ சில்வருக்கு வந்து நம்ம டெக்னிக்கல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கால் பண்ணிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்கும் மார்க்கெட்டில் அப்படின்ட்டு. ஸோ கோல்டுடைய மேஜரான சப்போர்ட் லைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து இதுதான் நமக்கு சப்போர்ட் லைன். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து நவம்பர்லேருந்து இந்த 3 டிரைவ் பேட்டர்னில் மார்க்கெட் வேலை ஏறும் அப்படின்ட்டு இருந்தோம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது தேர்ட் வேவ். ஆல்ரெடி நான் வந்து எலியாட் வேவ்ல உங்களுக்கு அந்த வியூஸை வந்து போன புதன்கிழமை நம்ம வந்து லைவ் இல்லாதனால சொல்லியிருக்கோம். ஸோ நாளைக்கு லைவ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு நாளைக்கு சும்மா ஒரு டிஸ்கஷன் லைவ் வேணும்னா எடுக்கலாம். டெக்னிக்கல் மூவ் இருந்தால் நானே லைவ் போட்டுருவேன். டெக்னிக்கல் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 9-10 மணிக்கு மேலே நிறையா கண்ட்ரிஸ் வந்து ஷட் டவுனில் போக ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு 2ஆம் தேதியும் பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்காது. ஓகே, அப்பயும் வந்து நியூசிலாந்து, ஜப்பான், செஃப்லாம் வந்து ஹாலிடேல தான் இருக்கும். பட் யூஎஸ் அண்ட் கேட் யூரோப் சைடில் ஓப்பன் ஆகும். பட் ஆனால் பெரிய டேட்டா இருக்காது, பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒருவேளை மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் மூவ் ஆனால் அது பியூராக மேனிப்புலேட்டில் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேவ்ல நம்ம தேர்ட் வேவ் முடிஞ்சு 4th வேவ் முடிஞ்சு மார்க்கெட்டில் இப்போ நம்ம 5th வேவ், இந்த 5th வேவ்க்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு இது முடிஞ்சிருச்சு, இது நடந்துட்டு இருக்கு. இது வந்து எவ்வளோ தூரம் போகலாம்? 5200 வரைக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு போகலாம். இப்போ இதுக்குள்ள நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். ஸோ 1, 2, 3, 4 and 5 நடக்கும். அப்பதான் இங்க எண்ட் ஆகும். இப்ப நம்ம எங்க கரண்ட்ல இருக்கோம்னா இந்த தேர்ட் வேவ்ல இருக்கிறோம். அதாவது இங்க பாத்தீங்களா இப்படி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வரும். மேபி இங்க நமக்கு தேர்ட் வேவ் முடிஞ்ச கணக்கு தான் இருக்கு. அப்ப நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் வியூவை சொல்றேன். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாம மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. அது இந்த டைம்ல இப்ப நடக்கக்கூடிய மார்க்கெட்ல கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைஸோடைய ஸ்விங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இது இங்கேருந்து கரெக்ஷன் ஆகணும்னா இன்னும் மார்க்கெட் 1 more கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் 5th வே எடுக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் நிறைய மார்க்கெட்ல இருக்கும். அதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ட்ரெண்ட் லைன் நல்லா உடைஞ்சிட்டு மார்க்கெட் கீழே வரும்போது உங்களுக்கு இந்த லோவை ஒரு முறை மார்க்கெட் பிரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். 4300 உடைக்கணும். உடைத்தால்
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பை தான் பண்ணணும். ஸோ இங்க எவ்வளவு தூரம் இறங்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மார்க்கெட் டேர்ன் ஆச்சுன்னா நம்ம இந்த இடத்துல பை எடுத்துக்கணும். இந்த பை எங்க போய் எண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் நமக்கு 4430 ஆர் 20 லெவலுக்கு மேல ஒரு 4450 வரைக்கும் போகும். நேத்து பிரைஸ் வந்து நாங்க எதிர்பார்த்தது ஒரு 4380. ஓகே, 4400ல இருந்து 380ல நின்னா நம்ம 500ல ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி சப்போர்ட் லெவல்ல இறங்கினனால இப்ப பிரைஸ்க்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாறுது. அப்ப நம்ம அரௌண்ட் 4420க்கு மேல 450 ஆர் 500 கூட போலாம். ஸோ இங்க வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு பை செட்டப் இருக்கும். அந்த பையை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்ப நடக்கிற வேவ் என்ன அப்படின்னா ஏவாக இருந்தால் பி முடிஞ்சு சி வரணும். ஏ கம்ப்ளீட் ஆயிடுச்சானா இல்ல, ஒன் மோர் ஃபால் வரணும். வந்தால்தான் நமக்கு மார்க்கெட்ல திருப்பி ஒரு ஹெவியான ஃபால் பார்க்கலாம். அது 4200 அல்லது 4200க்கு கீழே வரைக்குமோ போறதுக்கான பாசிபிள் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஃபர்ஸ்ட் சாய்ஸ், கீழே வந்துட்டு பை சப்போர்ட் கிடைச்சா பை எடுக்கலாம். ரைட். இப்போ ஒருவேளை மார்க்கெட் இங்கிருந்தே மேல போறோம் அப்படின்னா இந்த ஹையை பிரீச் பண்ண உடனே திருப்பி மார்க்கெட் ஃபால் வரும். ரைட். இங்க வந்து கீழே வரல. இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சினாரியோ கீழே பார்த்தோம். இங்க கீழேங்கிறது வரல. இங்க இருந்தே மார்க்கெட் மேல ஏறினா இங்க வந்து க்ளூ இல்லைங்க. எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தால் நீங்க எடுத்துக்கோங்க. மார்க்கெட் போய் இந்த ஹையை பிரீச் பண்ணாலும் இமிடியேட்டா திருப்பி ஃபால் அப்படிங்கிறது கோல்டுல நடக்கும். அப்படியே நீங்க சில்வருக்கு போயிட்டீங்க அப்படின்னா இப்ப கம்பேர் பண்ணிக்கோங்க. கோல்டு அண்ட் சில்வர்ல நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. சில்வர்லயும் இந்த கரெக்ஷன் வரும். ரெண்டுலயுமே லோ பிரேக் ஆகி சப்போர்ட் கிடைத்தால் ஃபால் கண்டிப்பா நடக்கும். ஒன்ல லோ உடைக்குது. இப்ப வந்து கோல்டுல வந்து மார்க்கெட் இப்படி வந்த மார்க்கெட்ல இப்படி ஒரு லோ உடைச்சு போகுது. சில்வர்ல லோ உடைக்கல, ஈக்குவலா வருது. பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்ல பிரேக் ஆயிட்டா கூட நம்ம பை செட்டப்குள்ள போகலாம். சில்வருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து அரௌண்ட் 77க்கு மேல பக்கமா வரும். அங்க வரும்போது நீங்க செல் ட்ரை பண்ணலாம். கோல்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4420க்கு மேல பிரைஸ் போகும்போது நம்ம அங்க இருந்து செல் ட்ரை பண்ணலாம். பெரிய டார்கெட்டா ஒரு 4200 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சில்வர்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 வரைக்கும் இறங்குறதுக்கு பாசிபிள்ஸ் நிறைய இருக்கும். ஆனா திருப்பி இங்க வரும் பொழுது கோல்டும் சரி சில்வரும் சரி திருப்பி ஒரு அக்ரஸிவ் மோட் எடுக்கும். அது இந்த ஹையை பிரீச் பண்ணலாம், இல்ல ஹைக்கு பக்கம் வரைக்கும் மார்க்கெட் போய் ஹோல்ட் ஆகும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான். இது ட்ரெண்ட் ரிவர்சல் இல்ல. ஒன் மோர் ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் சில்வரும் கோல்டுலயும் நம்ம ஃபாலை நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட். ஸோ நிறைய அப்டேட் கேட்டுட்டே இருக்கிறீங்க. கோல்டு என்ன ஆகுது, இது பெருசா இறங்கிருச்சு, ஏறிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆஸ் பர் வேவ் பிரகாரம் இது 5th வேவ் எண்ட் ஆயிருந்தால் நமக்கு ஏ பி சி நடந்துட்டு நெக்ஸ்ட் ரேலியில 5000 பக்கமா மார்க்கெட் போகும். அங்கிருந்து மார்க்கெட் திருப்பி மேசிவ் ஃபால் வரும். மேசிவ் ஃபால் மீன்ஸ் நம்ம 3800 உடைக்கிற அளவு, அதையும் உடைச்சு கீழே 3200 வரைக்கும் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். நம்ம அப்புறம் பார்க்கலாம். இங்க ரீச் ஆகும்போது அப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆக்டிவ் வேவ்ல இது நடந்துட்டு இருக்கு. இதுக்குள்ள இப்படி நடக்க போகுது மார்க்கெட்ல. ரைட்டுங்களா? ஸோ அதுக்காக வரக்கூடிய கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான். மேபி நம்ம கணக்கு போடுறோம் 4200க்குள்ள சப்போர்ட் எடுக்கணும். இதையும் இப்படி ஃபிளாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் உடச்சு காட்டிட்டும் போகலாம். ரைட்டுங்களா? அப்ப நம்ம இங்க வரும்போது இங்கேயே செல் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா இங்க பண்றதை விட மேலே ஏறும் பொழுது இங்க பண்ணுனாதான் நமக்கு அந்த சி வேவ்ல ஒரு 200-250 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ நாளைக்கு நமக்கு லைவ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கோல்டுல நடக்கிற ஒரு கரெக்ஷன் மோடு ஓகேங்களா, அது சில்வர்ல பெருசா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சில்வர் ட்ரேட் பண்றவங்க கண்டிப்பா எம்சிஎக்ஸ்ல மெயினா பண்றவங்க ஓவர் நைட் பொசிஷன் எடுக்காதீங்க. அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தா ஹெட்ஜ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ரைட். இன்னும் கோல்டுல வந்து மேல கீழே சப்போர்ட் கிடைக்கும் போது சில்வர்ல எடுக்கலாம், அல்லது சில்வர்ல சப்போர்ட் கிடைக்கும் போது கோல்டுலயும் எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. இது ரெண்டையும் ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஃபால் ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது
கோல்டை விட சில்வர் ஃபால் பெருசா இருக்கும். ரைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கலாம், அல்லது சில்வர் கொஞ்சம் அதுலயுமே கொஞ்சம் லீட் எடுத்து மேலேயும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் இல்லாம தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஹாலிடேஸ் வரனால மேனிப்புலேஷனாக இருக்கும். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய திடீர்னு பாசிவ் மேலே இங்கேயும் மார்க்கெட் அடிக்கும் போது வாய்ப்புகள் இருக்கும். அதனால பேனிக் ஆகாதீங்க. கம்மிங் 4th 5th ஓகேங்களா, ஜனவரி 5th இருந்து வரக்கூடிய டேட்டாஸ் மார்க்கெட்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டேபிளா கால்குலேட் போட்டு உள்ள போக முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஜாயின் பண்ணிக்கங்க. எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.